வணக்கம்மா. நம்ம ஆட்டோ வந்துட்டு எஃப்சி வேலை பார்க்குறதுக்காண்டி மதுரையில் விட்டுருந்தோம். அது இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. வந்து வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா சரின்ட்டு புதன்கிழமை அன்னைக்கு கிளம்புனாங்க. நாங்கள் எல்லாருமே போகிறதா தான் இருந்தோம். பார்த்தாக்க திடீர்னு அம்முக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி நாங்கள் யாரும் போகல, அப்பாவை மட்டும் போக சொல்லிட்டோம். போய் காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. புதன்கிழமை அன்னைக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை பண்ணி தான் அவங்க ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு தடவை பாண்டிமுனி கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அப்பாவும் பாண்டிமுனி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் ஆட்டோவில் வச்சு அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்காண்டி கிளம்பிட்டாங்க. பாண்டிமுனி கோயிலில் சரி கூட்டங்க. நாங்கள் போனப்பெல்லாம் கூட்டமே இல்லை, இப்போ சரி கூட்டமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வந்துட்டு நம்ம தச்சு அதுவரை தூங்காமல் முழிச்சே இருந்தான். நைட்டு 2 மணி வரையும். தாத்தா வந்தோடனே தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தச்சு தான் வந்துட்டு ஆட்டோவில் ஏறி இருக்காரு. வாங்கினப்ப இந்த இடத்துல அபியமா பெரிய எழுதியிருந்தாங்க. இந்த இடத்துல உன் பேர் எழுதல. ஏங்க இடம் இருக்கா? அப்படியே 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்தது கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லவும் 2 நாள் ரெஸ்ட்டு முடிஞ்சு இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது. அதுவும் கார்த்திகைலாம் இருக்குது. சரி இன்றைக்கி ஒரு பூஜையை போட்டுருவோம். மாரியம்மன் கோயில், நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சவாரிக்கு போய்க்கலான்னு சொல்லவும், அதேமாரியே கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு பெரிய மாலையை வாங்கி ஆட்டோவுக்கு கட்டிட்டு அப்படியே அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு போய் உள்ளே சாமி கும்பிட்றதுக்காண்டி உள்ளே போயிட்டோம். நாங்கள் போனோடனே ஒரு நல்ல பெரிய தீபார்த்தனை அபிஷேகம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே ஐயர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஆட்டோ இப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லவும், அவரும் ஐயரும் வந்துட்டு இந்த கோயில் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டார். அதுக்கு முன்னாடி அப்பா எலுமிச்சம்பழம்லாம் வாங்கி ஆட்டோவில் வச்சுக்கிட்டு இந்த வீலுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐயர் சாம்பிராணி இந்த சூடம்லாம் காட்டி திஷ்டியெல்லாம் கழிச்சிக்கிட்டு இருந்தார். இவங்க தான் நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில். இந்த கோயிலை வச்சு தான் எங்களுக்கும் கல்யாணம் ஆணுச்சு. இப்போ கல்யாணம் ஆகி 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க தான் சாட்சி எங்களுக்கு. இவங்களை சாட்சியை வச்சு தான் நாங்கள் என் கழுத்தில் தாலி ஏறிச்சு. அதனால் இவங்க நல்ல சக்தி உள்ளவங்க. அதனால் எந்த இதுனாலும் இவங்ககிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கும்பிட்டுட்டு தான் அப்புறம் எல்லாமே பார்க்குறது. இப்போ கூட இந்த கோயில் திருவிழா, இந்த கோயிலில் தான் திருவிழா நடந்துச்சு. அபியெல்லாம் பிள்ளைங்கள்லாம் செடல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கூப்பிட்டுட்டு போனாங்க ஊருக்கு. அதனால் எந்த விசேஷம் என்ன ஆனாலும் நாங்கள் இங்கே தான் நாங்கள் கும்பிட்டுட்டு தான் மறுதே நாங்கள் செய்வோம். அதேமாரியும் சாமி கும்பிட்டுட்டு சூடத்தை அங்கே வச்சாங்க. வச்ச சூடம் இவ்வளோ பெருசு தாங்க. வச்சு அவர் திஷ்டியெல்லாம் கழித்து சாமி கும்பிட்டு அவ்வளோ நேரம் நிற்கிறோம். அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ காற்றும் அடிக்குது. காற்றுக்கும் அணையில் வைக்கல, அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐயர் எல்லாம் முடித்து உள்ளே போயிட்டார். உள்ளே போயும் அதுக்கப்புறமா அவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நானும் போய் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அணையிற மாதிரியான அப்படியே மறுபடியும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, என்னடா ஒரு சின்னோண்டு சூடத்தை வச்சு இவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னாங்க. பரவாயில்ல, எவ்வளோ நேரம் வேணாலும் ஏறிட்டோம், நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே நின்றுருந்தேன். நின்று மலை ஏறினேன்னா அப்புறம் அப்பா அப்படியேவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு கோயிலேருந்து வண்டி எடுத்தாச்சு. இது அப்பாவோட கனவு. ஒரு 17 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் போய் இது மாதிரி பாடி கட்டணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அப்போல்லாம் முடியலை. அதனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அந்த அப்பாவோட கனவு நிறைவேறி இருக்குது. அது மாதிரி பாடி கட்டி கொடுக்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இதில் பாட்டு எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் உள்ள வண்டியில் செல்லில் தான் பாட்டு கேட்டுட்டு போவாங்க. இதில் இதை உள்ளேயே எல்லாமே கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க. வச்சு ஓட்டவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு, அப்புறம் நானும் சாமி அது எல்லாத்தையும் அர்ச்சனையும் வாங்கிட்டு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு அப்படியே ஆட்டோவையும் தொட்டு கும்பிட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு. சரி அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போயிடுவோம். நாளைக்கு அமாவாசை, அதனால் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போனோம்னாக்கா நாளைக்கு வர வேண்டிய வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காய்கறி கடைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே விட்டாங்க. போய் அப்படியே அப்பா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒன்று. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியேவும் பக்கத்துலேயே தான் காய்கறி கடை. ஜூஸை குடிச்சிட்டு போய் காய்கறி கடையில் போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அங்கே இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ள சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நானும் சமைக்கிற வேலையை பார்த்துட்டு
அப்படியே சமைக்கிறதுக்கு சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிட்டு, இது வந்து கருணக்கிழங்கு வேக போட்டிருந்தேன். அது வந்துட்டு இது கருணக்கிழங்கு விலை அதிகங்க. 1/4 கிலோ 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ கிலோ 120 ரூபான்னு விற்கிறாங்க. வாங்கிட்டு வந்து வேக போட்டுட்டேன். புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அப்புறம் இந்த மல்லி புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த பாக்ஸுகளில் எடுத்து வச்சுட்டேன். புதினா மல்லி இதில் வந்துட்டு கருவேப்பிலை உருவி போடணும். எல்லாத்தையும் எடுத்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா நம்ம வேணுங்களே ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே வந்துட்டு கேரி பேக்கில் வந்துட்டு அப்படியே வைக்கிறது, அது வேகமாக வீணாக போயிடுது. இது மாதிரி தண்ணி இல்லாமல் காய விட்டு எடுத்து வச்சோம்னாக்கா நல்லா இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் பாக்கி இந்த காய்கறி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அதையும் ஒரு டப்பாவிலே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேம்மா.